இந்த கதை சஞ்சீவோடது. சஞ்சீவ் ஒரு ஆர்மி மேன். அவனுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவன் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்ததுமே அவனோட வயசான அம்மா சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுவாங்க. சஞ்சீவோட ஃபோன் வந்திருக்கு. சஞ்சீவ் கிட்ட இருந்து ஃபோனு. அவர் எப்படி இருக்காரு? மகனே, நீ எப்படி இருக்கேன்னு மருமக கேட்டுட்டு இருக்காடா. ரொம்ப நல்லா இருக்கம்மா. அப்புறம் லீவு கூட அப்ளை பண்ணிருக்கம்மா. 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு லீவு கிடைச்சிரும். நீ ஒரு நல்ல விஷயத்த சொன்னடா கண்ணு. இப்போ நீ மருமக கிட்ட பேசுடா கண்ணு. நீ ஃபோன் பண்ணேன்ட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். சரி சொல்லு. 10 நாளைக்கு அப்புறம் நான் வருவேன்ல, அப்படி வரும்போது உனக்கு என்ன வேணும்? நீங்க இங்க வாங்க, அதுவே போதும். எனக்கு அதுவே சந்தோஷங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. நான் வரும்போது அது வாங்கிட்டு வரல, இது வாங்கிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உங்களை பார்த்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணமான 15வது நாள்லயே கிளம்பினீங்க. இது வரைக்கும் வரவே இல்ல. என்ன பண்றதுப்பா, என்னோட வேலையே இப்படிதான். உனக்கே தெரியும், என்னோட பொண்டாட்டி என்னோட வேலை தான். நீங்க ஒரு ராணுவ வீரர்ன்றதுனால எனக்கும் பெருமையா இருக்கு. அப்பா வந்துட்டாரு, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. ஹலோ, எப்படிப்பா இருக்கு? உங்களோட ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்கேன்ப்பா. எப்பப்பா வீட்டுக்கு வர? 10ஆம் தேதிப்பா. இந்த வாட்டி 1 மாசம் வீட்லயே இருப்பேன் நானு. அப்பாட, இந்த வாட்டி நம்ம நல்லா சுத்தி பார்க்கலாம். நம்ம கிராமத்துக்கு கூட போகலாம். சரிப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க தான் எல்லாரையும் பாத்துக்கணும். நானு 10ஆம் தேதிக்கு அங்க வந்துடுவேன்ப்பா. சரிப்பா, நீயும் உடம்ப பாத்துக்கோ. சஞ்சீவ் வீட்டுக்கு வரதா இருந்தது. இத நினைச்சுக்கிட்டே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா தன்னோட பையனுக்காக அவனுக்கு பிடிச்ச அப்பளமும் அப்புறம் ஊறுகாயும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பா வீட்டையே பெயிண்ட் பண்ண வச்சிட்டாரு. அப்புறம் ஷீனா ரொம்பவே அவளோட தன்னோட கணவருக்காக காத்துக்கிட்டே இருந்தா. கடைசியில அந்த நாளும் வந்தது. 3 பேருமே சஞ்சீவ் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் சஞ்சீவ் ட்ரெயின்ல இருந்து இறங்கினதுமே அவங்க அம்மாவோட கண்ணீரே நிக்கல. அவங்க தன்னோட பையனை கட்டி அணைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அட அம்மா, நான் வந்துட்டேன். ஏன் அழுதுகிட்டே இருக்க? உனக்கு புரியாதுடா. நான் உனக்காக எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சஞ்சீவ் எல்லார்கிட்டயும் போய் அவங்கள கட்டி அணைச்சுக்கிட்டான். இன்னைக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் சஞ்சீவ் அவனோட குடும்பத்துக்கிட்ட வந்தான். இந்த ஒரு சமயம் அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமா இருந்தது. அப்பா எல்லாரையும் கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஷீனா தன்னோட கணவருக்காக எத்தனையோ வகையான டிஷஸ் செஞ்சா. அடடா, சிக்கன், தந்தூரி, பரோட்டா. தேங்க்யூ அம்மா. இல்ல, நான் பண்ணலடா. ஷீனா தான் செஞ்சா. தேங்க்யூ. வெல்கம். இப்போ சாப்பிடுங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க வீட்ல பண்டிகை வந்த மாதிரி இருந்தது. அடுத்த சில நாட்கள் வர எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஷீனா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டுட்டா. சஞ்சீவ் பயந்து போயிட்டான். டாக்டர் வந்தப்போ, கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பாக்கா போறீங்க. என்ன? அவங்களோட சந்தோஷம் 2 மடங்காயிடுச்சு. மாமியார் மருமகளுக்கு திஷ்டி சுத்தி போட்டாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உன் மேல எப்பவுமே இருக்கணும். அப்புறம் இந்த குடும்பத்து மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாதுடா. சஞ்சீவ் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ கொடுத்தான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. நானு அப்பாக போறேன், நீ அம்மாக போற. சரி சொல்லு, உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? எனக்கு பையன்தான் வேணும். ஏன் அப்படி? அப்போ அவனும் உங்களை போலவே ஆர்மி மேனா ஆவான். அப்புறம் இந்த நாட்டுக்கு சேவையும் செய்வான். இத கேட்டு சஞ்சீவ் ஷீனாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு அவங்க சேவை செய்வாங்க. சரி. சஞ்சீவ் அடிக்கடி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ராணுவத்தோட கதைகளை சொல்லுவான். அப்புறம் எத்தனையோ நாட்கள் சஞ்சீவ் ஷீனாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கால் வந்தது. அதை கேட்டு ரொம்பவே சோகமாயிட்டான். என்ன ஆச்சு? நான் மறுபடியும் ரிப்போர்ட் பண்றதுக்கு வர சொல்றாங்க. போர் நடக்க போகுதா? ஆனா நீ 1 மாசத்துக்கு லீவ் போட்டு தானே வந்த. நான் போயாகணுமா? அன்னைக்கு சஞ்சீவ ஸ்டேஷன்ல விடுறப்போ அவனோட குடும்பம் ரொம்பவே அழுதது. என்னோட மனைவி அப்புறம் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. நீ உன்னை பாத்துக்கோடா. அப்புறம் போர் முடிஞ்சதுமே உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துடுடா.
இந்த வாட்டி அதிகமான லீவ் போட்டு நான் வரமா? சஞ்சீவ் அவனோட அம்மா அப்பாவோட காலை வணங்கிட்டு ஷீனாவோட தலைக்கு முத்தம் கொடுத்தான். சஞ்சீவோட குடும்பம் வீட்டுக்கு திரும்ப வந்தது. சஞ்சீவோட ஞாபகங்கள்லயே அவங்க வாழ்க்கைய ஓட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் சஞ்சீவோட வீட்டு எதிரில ஒரு மிலிட்டரி வண்டி வந்தது. எல்லாருமே சஞ்சீவ் திரும்ப வந்தான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நடக்கல. சஞ்சீவ் சஞ்சீவோட பொணத்தை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. திடீர்னு சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பம் சின்ன பின்னமாயிடுச்சு. சஞ்சீவோட அம்மா அப்பாக்கு அவங்களோட ஒரே பையன் இறந்துட்டான். ஷீனா தான் அவங்கள சமாளிச்சா. காலம் கடந்தது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிட்டு இருந்தது. 7 மாசத்துக்கு அப்புறம் ஷீனாக்கு ஒரு பையன் பிறந்தான். இவன் அப்படியே சஞ்சீவ் போலவே இருக்கான். ஆமா, இவனும் அவரை போலவே ஒரு ஆர்மி மேன் ஆவான். அவரோட பையனோ இல்ல பொண்ணோ இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்ன்றது அவரோட ஆசையா இருந்தது. இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சஞ்சீவோட பையன் ரஞ்சித் ஆர்மில ஒரு ஆபீசர் ஆயிட்டான். அவங்க தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்க. அம்மா உன்னை விட்டு போறதுல உனக்கு வருத்தமா இல்லையாமா? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு உன் மேல பெருமையா இருக்கு. நீ உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றிருக்க. நீ ராணுவ வீரனா இருந்து தேசத்துக்கு சேவை செய்யணும்ன்றதுதான் அவரோட ஆசை. நான் சேவை செய்யறேம்மா. அப்பாவுக்கு நான் பெருமையை தருவேம்மா. எப்பவுமே சந்தோஷமா இரு. அப்புறம் உன்னை பாத்துக்கோ. ரஞ்சித்தும் ட்ரெயின் ஏறி கிளம்பி போயிட்டான். ஆனா இந்த வாட்டி ஷீனாவோட கண்கள்ல சோக கண்ணீர் இல்ல, அதுல ஆனந்த கண்ணீர் தான் இருந்தது. அவ தன்னோட கணவரோட கனவை நிறைவேத்தினா. அவ தனியா இருந்தா. ஆனா அவளோட கணவரோட ஞாபகங்கள் அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது. அவ போட்டோஸ்ல அவங்களோட குடும்பத்தை பாத்துப்பா. இப்படியே காலம் எப்படி கடந்து போச்சுன்றதே அவளுக்கு தெரியவே இல்ல. எப்பயாச்சுதான் ரஞ்சித்தோட அவ போன்ல பேசுவா. இதுதான் அவளுக்கு சந்தோஷமான நொடிகளா இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஷீனாக்கு ஒரு மிலிட்டரி ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் வந்தது. அவ அங்க போனா. ரஞ்சித்க்கு பரம்வீர் சக்கர கொடுத்தாங்க. இத பார்த்து அவ அழுதுட்டா. இன்னைக்கு நீ உங்க அப்பாவை நிஜமாவே பெருமைப்படுத்திட்டடா. ஷீனா அழுதுகிட்டே ரஞ்சித்தை கட்டி அணைச்சுக்கிட்டா. அப்பதான் ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட வந்தா. மேம், நீங்க உங்களோட கணவரை போர்ல இழந்துட்டீங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். ஆனாலுமே ஏன் உங்க பையனை ஆர்மி மேன் ஆக்கினீங்க? ஏன்னா இதுதான் என் கணவரோட கடைசி ஆசை. அவர் ஒரு தேசபக்தன். பாரத மாதாவை காப்பாத்துறதுக்கு அவரு உயிரை தியாகம் பண்ணாரு. அவரோட பையனும் ஒரு ராணுவ வீரனாகணும்னு நினைச்சாரு. உங்களை போல அம்மாக்கள் தான் இப்படிப்பட்ட வீரர்களை பெத்தெடுக்க முடியும். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆனா ஆர்மி மேனுக்கும் ஆர்மி மேனோட ஃபேமிலிக்கு தான் தெரியும் ஆர்மி பீப்புளுக்கு எவ்வளவு தேசப்பற்று இருக்கும்னு. இப்படிப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இப்படிப்பட்ட வீர தாய்களுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.